வணக்கம். இந்த வெர்பல் எபிலிட்டி செஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ். இந்த ஆக்டிவ் டு பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எல்லாரும் ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருந்தது தான். இதில் சில டிப்ஸ் அண்ட் அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போது சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குது, என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்குது, அண்டு டென்சஸில் எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென் மாடல் வேர்ப்ஸ் வச்சு, கொஸ்டின்ஸ் வச்சு, தென் சில எக்ஸப்ஷனல் திங்ஸ் எல்லாமே இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல டென்ஸ் ஆஸ்பெக்டில் எப்படி ஆக்டிவ் டு பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை தமிழில் செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ஆக்ஷன் யாரால் செய்யப்பட்டது, இவன் இந்த ஆக்ஷனை செஞ்சான் அப்படின்னா அது செய்வினை, இது இன்னாரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறது தான் அது செயற்பாட்டு வினை. ராமன் உணவு சாப்பிட்டான், உணவு ராமனால் சாப்பிடப்பட்டது. இதுதான் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழாக்கம். இப்போது ஆக்டிவ் டு பாசிவில் வெவ்வேறு டென்சஸில் என்னென்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் வருது அண்ட் அதை பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்றப்போ எப்படி அதை மாற்றணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இதில் சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அங்கங்கே சொல்லியிருப்போம். அது எல்லாமே அங்கங்கே எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஸ்லைட்ஸ்குள்ளே போகலாம். ஆக்டிவ் வாய்ஸ் when the subject of the sentence performs the action. Example, the teacher teaches the student. The subject of the sentence யாரு? Teacher. அவங்க என்ன பண்ணுறாங்க? She teaches the students. இதுதான் அந்த active voice. Then passive voice அப்படின்னு எடுத்துக்கிட்டா when the focus is on the action or the object receiving the action. அதாவது passive voiceல வந்ததுக்கப்புறம் either the action main focusல இருக்கும், இல்லாட்டினா அந்த object that receives the action அதுதான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும் rather than the subject. The students are taught by the teacher. ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார், பாடம் மாணவர்களுக்கு ஆசிரியரால் நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வரும். இப்போது a transitive verb has two voices, active and passive voice. இது என்ன இந்த transitive verb? ஏற்கனவே நம்மளுடைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறோம். transitive verbs அப்படின்னு எடுத்துக்கிட்டால் the verb that has an object at the end. அப்போது ஒரு verb, ஒரு சென்டென்ஸில் வேர்புக்கு எடுத்தாப்புல ஆப்ஜெக்ட் இருந்தால் அது transitive verb. அதுவே அங்கே ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா அது intransitive verb. இதுக்கு இன்னொரு விதமான டெக்னிக்கும் இருக்குது. அது இங்கே மட்டும்தான் அது செல்லுபடியாகும். இப்போ அந்த வேர்பை எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம் அப்படிங்கிற ஒரு வேர்ப் இருக்குது. வாட் அப்படிங்கிறத வச்சு ஒரு கொஸ்டின் அமைக்கணும். வாட் டிட் ஹி ஸ்விம் அப்படின்ட்டு நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி இப்படி தான் அமைக்கணும். வாட் டிட் ஹி அல்லது வாட் டிட் யூ, என்ன சப்ஜெக்டு அதை பொறுத்து நம்ம அந்த சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். இதே ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. வாட் டிட் யூ ஸ்லீப், என்ன தூங்குன, என்ன நீந்தின அப்படின்ட்டு கேட்க முடியாது. எங்கே போய் நீந்துனீங்க, எங்கே தூங்குனீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போது இந்த வாட் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கொஸ்டின் அமைக்கிறப்ப அதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவ் வேர்ப். ஈட், வாட் டிட் யூ ஈட் கேட்கலாமா? என்ன சாப்பிட்டீங்க கேட்கலாம். ப்ளே, வாட் டிட் யூ ப்ளே, என்ன விளையாண்டிங்க கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்குறப்ப என்ன விளையாண்டிங்க, நான் ஃபுட்பால் விளையாண்டேன், பாஸ்கெட் பால் விளையாண்டேன், அல்லது மட்டைப்பந்து விளையாண்டேன், ஏதோ ஒன்று அப்படி நீங்கள் சொல்கிறப்போ அங்கே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. அதுவே வாட் டிட் யூ ஸ்விம், என்ன நீந்துனீங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு பொருள் இல்லாத ஒரு கேள்வி. அப்போது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி, வாட் அப்படிங்கிறத வச்சு ஒரு கொஸ்டின் அமைச்சிங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடச்சிச்சின்னா அது டிரான்சிட்டிவ், இல்லைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ். இப்படியும் நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ இங்கே சில கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம ரூல்ஸ் அண்டு எப்படி கன்வர்ஷன், அது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எது வராதுன்னு முதல்ல நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு கொஷினை பார்த்தோன்னா இந்த கொஷின் கரெக்டாக இல்லையான்னு நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். தீஸ் டென்சஸ் கேன் நாட் பி சேஞ்ச்டு இன்டு பாசிவ் ஃபார்ம். அது என்னென்ன டென்சஸ்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆர் ப்ராக்ரெசிவ்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்சஸ் எல்லாத்தையுமே பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம கொண்டு வர முடியாது. அதுதான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை இருக்கிறது, சென்டென்சஸ் ஹேவிங் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். இதுக்கு தான் நான் முதலே சொல்லியிருந்தேன் வாட் அப்படிங்கிறத வச்சு கொஸ்டின் அமைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மனசில் முதல்ல பதிய வச்சுக்கிறணும். ரொம்ப சிம்பிள். ஆல் த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்,
இங்கே கடைசியாக வருது இல்லையா அந்த 3, அதுவும் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 4 டென்ஸுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. தென் சென்டென்சஸ் ஹேவிங் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், இது நம்ம மைண்டில் இருக்கட்டும். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். சமீர் ரோட் எ லெட்டர். இப்போ சமீர் ரோட் எ லெட்டர் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது, இதை வந்துட்டு ஒன்று ஒன்றா டீகோட் பண்ணி நம்ம பார்த்துரும். சமீர் அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்ட், ரோட் அப்படிங்கிறது தான் இங்கே வேர்ப், அ லெட்டர் அப்படிங்கிறது தான் இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் நமக்கு ஆக்டிவ் பாசிவில் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது, வேர்ப் எது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனில் அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆப்ஜெக்டை தூக்கி சப்ஜெக்டில் போடுற மாதிரி இருக்கும், சப்ஜெக்டில் உள்ளதை தூக்கி ஆப்ஜெக்டுடைய பிளேஸில் போடுற மாதிரி இருக்கும். பாசிவ் வாய்ஸில் a letter was written by சமீர். சமீர் ஒரு லெட்டர் எழுதினான், அந்த லெட்டர் சமீரால் எழுதப்பட்டது. இப்படி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப். இந்த ஆக்சிலரி வேர்பில் கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேண்டாம். ஹெல்பிங் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப், பி வேர்ப்ஸ், இப்படி எல்லாமே வந்து இதில் வந்துடும். பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம். பாசிவ் வாய்ஸ் அல்லது பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே வந்தாலும் அங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் மட்டும்தான் வரும். அதாவது வேர்போட தேர்டு ஃபார்ம். V1, V2, V3 படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் இந்த தேர்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் மட்டும்தான் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ தேர்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் ரெகுலர், இர்ரெகுலர் வேர்ப்ஸ், இடியோட முடிகிற அந்த தேர்டு ஃபார்ம், இடி இல்லாமல் வேறு வேறு ஃபார்ம்ஸில் முடிகிற அந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸோட தேர்டு ஃபார்ம், இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தா தான் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். தென் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். ரூல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, அதாவது ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் உள்ள ஒரு சென்டென்ஸை எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றுறது. ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட், த வேர்ப் அண்ட் த ஆப்ஜெக்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு இதில் எது சப்ஜெக்ட், எது வேர்ப், எது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க வேண்டும். சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னங்கிறது கிளியராக நம்ம அது தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நம்ம அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஆப்ஜெக்டை தூக்கி சப்ஜெக்ட் இடத்துல போடணும், அது பின்னாடி வருது. சேஞ்ச் த ஆப்ஜெக்ட் இன்டு சப்ஜெக்ட், அதுதான் முதல்ல இந்த ஆப்ஜெக்டை தூக்கி சப்ஜெக்டோட இடத்துல போட்டுடுறோம். புட் த சூட்டபிள் ஹெல்பிங் வேர்ப் ஆர் ஆக்சிலரி வேர்ப். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது நமக்கு வந்து இங்கே கொடுக்கப்பட்டது வந்து ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் உள்ள ஒரு சென்டென்ஸ். இதுவே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயோ அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயோ இந்த மாதிரியான இதில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே உங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். ஈஸியாக டென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். இது இந்த டென்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போது இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இதுவே வேறு டென்ஸில் இருந்தால் அங்கேருந்து ஹெல்பிங் வேர்பை எடுத்து நம்ம ஈஸியாக வந்துட்டு அங்கே மேட்ச் பண்ணிடலாம். ஆனால் இங்கே நம்ம ஹெல்பிங் வேர்பை உருகணும், வெளியில் எடுக்கணும். எப்படி? இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால பாசிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாஸ்ட் ஃபார்மில் தான் வரப்போகுது. அப்போது லெட்டர், இதுக்கு வந்து என்ன பாஸ்ட் பி வேர்ப் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். அப்போ லெட்டர் வாஸ் அப்படிங்கிற இந்த பாஸ்ட் பி வேர்பை இதிலேருந்து எடுக்கணும். தென் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதுதான் அடுத்து சொல்லியிருப்பாங்க, சேஞ்ச் த வேர்ப் இன்டு பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஆஃப் த வேர்ப். ஸோ இங்கே பாஸ்ட் ஃபார்ம் இருக்கிறதுனால, இந்த வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம வாஸ் அப்படிங்கிற பி வேர்பை இங்கே எடுத்துருக்குறோம். அதற்கப்புறம் V3 ஃபார்ம், அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் எடுத்துருக்குறோம். தென் பை ப்ளஸ் த சப்ஜெக்ட், அது நேராக இங்கே வந்துடுது. இதை தான் ரொம்ப தெளிவாக ஒவ்வொன்றையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். கவனிங்க. ஆட் த ப்ரெப்போசிஷன் பை, அதான் பை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது. தென் சேஞ்ச் த சப்ஜெக்ட் இன்டு ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் இடத்துக்கு போயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன டென்ஸ் இருக்கோ, இங்கே என்ன ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது சிம்பிள் டென்சஸ்க்கு மட்டும் தான், சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும். மற்றதுக்கு உங்களுக்கு அதுலேயே வந்துட்டு கீவேர்ட்ஸ் இருக்குது, அதாவது ஹெல்பிங் வேர்ப் என்னங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட், ப்ரொனவுன் சேஞ்சஸ். ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பாசிவ் வாய்ஸ்லையும் சில ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஐ அப்படிங்கிறது அங்கே மீயா மாறும். எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சார்ட். வி அப்படிங்கிறது அஸ்ஸாக மாறும். யூ அப்படிங்கிறது யூவாக தான் இருக்கும். ஹீ, ஹிம், ஷீ, ஹர், இட், இட்டாக தான் இருக்கும். தே, தெம், ஹூ அப்படிங்கிறது ஹூமா மாறும். ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும். ஒவ்வொரு கிராமர் ஏரியாஸ்லையும் சில முக்கியமாக வந்துட்டு டைரக்ட் டு இன்டைரக்ட் இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்துட்டு
டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்கும், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்கும், நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ ஒரு சென்டென்ஸை மாற்றுறப்போ என்ன ஆகும், அங்கேருந்து இங்கே மாற்றுறப்போ சில சேஞ்சஸ் நடக்கும். டென்ஸ் சேஞ்ச், வேர்ப் சேஞ்ச், அட்வர்பியல் சேஞ்ச், இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும். இங்கே நமக்கு மெயினாக ப்ரொனவுன் சேஞ்ச் ஞாபகத்தில் இருக்கட்டும். இப்போ ஒவ்வொரு டென்ஸ் வைஸாக எப்படி அதை மாற்றுறது அப்படிங்கிறது, அதற்கு என்ன கீவேர்ட்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதான் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்னு எழுதியிருக்கணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1 அவ்வளோதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்ன வருதோ, ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லைன்னா நம்ம முதல்லே தெரிஞ்சிருக்கணும், ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இருந்தால் அதை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சப்ஜெக்ட் இது வந்துட்டு ஐ, வேர்ப் வந்து மேக் அ கேக். இதில் நமக்கு சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் எதுன்னு ஐடென்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். தென் இப்போ ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பிளேஸுக்கு கொண்டு வர்றோம். மேக் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதற்கு என்ன பி வேர்ப் எடுக்கணும், ப்ரெசன்ட் ஃபார்மில் உள்ள பி வேர்ப் என்ன, அதான் அந்த ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் என்ன எடுக்கணும் அப்படின்னா இந்த இஸ். இதை எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். வேர்ப் 1ல் இந்த பி வேர்ப் இஸ், ஆம், ஆர் இது இருக்கும். V2ல் வாஸ், ஆர், வர் இருக்கும். தென் V3ல் பீன். ஸோ இந்த V1, V2, V3 ஃபார்ம் இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸுக்கு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போது இங்கேயே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்லேயே, பாசிவ் ஸ்ட்ரக்சர்லேயே அதை நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் V3. ஸோ V3 ஃபார்ம் எப்போவுமே மனசில் வச்சுக்கிற வேண்டியது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கணும். கேக் இஸ், மேக் உடைய V3 ஃபார்ம் மேட், தென் பை ப்ளஸ் தி ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இடத்துக்கு போயிடுது. அப்போ இங்கே ஐ அப்படின்னு இருக்கிறது இங்கே மீயா மாறிடுது. இதை நம்ம நோட் பண்ணிக்கிறணும். தென் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்ட்டு டென்ஸ் படிக்கிறப்ப நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இங்கே சப்ஜெக்ட், தென் ஆம் இஸ் ஆர், இது யூஸ்வல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் உடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். தே ஆர் பிளான்டிங் சம் ட்ரீஸ். தே சப்ஜெக்ட், ஆர் பிளான்டிங் வேர்ப், some trees இதுதான் ஆப்ஜெக்ட். some trees are being planted. சரி, சப்ஜெக்டில் உள்ளதை ஆப்ஜெக்ட் கொண்டு போனோம், ஆப்ஜெக்டில் உள்ளதை சப்ஜெக்ட் கொண்டு வரணும். அப்போ some trees அப்படிங்கிறத அப்படியே தூக்கிடுறோம். தென் ஆர் அதோடைய, இப்போ இதுக்கு நம்ம வந்து பி வேர்ப் தனியாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, ஏன்னா ஏற்கனவே நமக்கு அங்கே பி வேர்ப் கொடுத்துருக்கு. ஒன் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட், என்ன அங்கே கொடுக்கப்பட்டுள்ள அந்த சப்ஜெக்டின் அடிப்படையில் பி வேர்பை சூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் பி வேர்ப் சிங்குலராக இருக்கும், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் பி வேர்ப் ப்ளூரலாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா அப்படிங்கிறத பொறுத்து பி வேர்ப் மாறும். ஸோ இங்கே தே அப்படிங்கிறதுக்கு ஆர் பயன்படுத்தியிருக்கிறோம். வேற சம் ட்ரீஸ் அப்படிங்கிறது அகெயின் தேர்ட் பர்சன் ப்ளூரல், சம் ட்ரீஸ். அப்போ அதையும் ஆறுங்கிற அந்த பி வேர்ப் வச்சு தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். இதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். தென் பீயிங் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால இந்த பீயிங் நம்ம சேர்க்குறோம். பீயிங் பிளான்டட், பிளான்டட் as usual V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ பீயிங் ப்ளஸ் V3. சரி, பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கணுமே, அதானே யூஸ்வல் ரூல். இங்கே பை ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வரணுமே. அப்போ சப்ஜெக்ட் இங்கே தேன்னு வந்திருக்குது, ஏன் அதை வந்து நம்ம இங்கே பயன்படுத்தலை அதையும் பாருங்கள். some trees are being planted அப்படிங்கிறதும் some trees are being planted by them, யூஸ்வல் ரூல், by plus the object, ரெண்டுமே கரெக்டு தான். என்ன ஒன்று, தே அப்படிங்கிறப்ப அது தேர்ட் பர்சன். தே அப்படிங்கிறது யாரோ ஒருத்தரை பற்றி தான், நம்ம யாரோ சிலர் அவங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். some trees are being planted, அங்கே சில ட்ரீஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறதோட முடிஞ்சு. அவங்களால பிளான் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு, இப்படி சொன்னாலும் கரெக்ட், ரெண்டு ஃபார்முமே கரெக்ட். என்ன அப்படின்னா, however in many cases the agent by them is omitted in the passive voice when it is not necessary or when the focus is on the action rather than the doer. ஸோ அந்த டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் அங்கே வந்துட்டு ரொம்ப நெசசரி, ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னா அதை நம்ம அங்கே கொண்டு வருவோம். பை தெம், யார் அந்த தெம், யாரோ ஒரு முக்கியமான ஆளாக இருந்தால் ரைட்டு, அந்த இடத்துல யாருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸோ அதை பொறுத்து அந்த இடத்துல நம்ம அதை சூஸ் பண்ணிக்கிறலாம். இதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒமிட் பண்ணாலும் தப்பு இல்லை, ஒமிட் பண்ணலைனாலும் தப்பு இல்லை.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் பார்த்துட்டோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டோம், இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆக்டிவில் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் V3. ஸோ நமக்கு யூஸ்வலாக இதிலேயே வந்துட்டு ஹேவ் ஆர் ஹேஸ் அப்படிங்கிற அந்த பி வேர்ப் அல்லது அந்த ஹெல்பிங் வேர்ப் வந்துடுது. அப்புறம் இது அப்படியே எடுத்துகிட்டு இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். சம் ஒன், அகெயின் சம் ஒன், அதில் வந்துட்டு நீங்கள் ஹீ ஷீ இட் ராம் யாரோ ஒருத்தர் பேர் போட்டுக்கிடலாம். ஹேஸ் ஈட்டன் மை ஆப்பிள். ஸோ ஹேஸ் ஈட்டன் அப்படிங்கிறது வேர்பு, மை ஆப்பிள் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு த பிளேஸ் ஆஃப் சப்ஜெக்ட், மை ஆப்பிள். மை ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் திங், ஒரு ஆப்பிளை பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ மை ஆப்பிள் ஹேஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஹேஸ் பீன் ஈட்டன் as usual. இங்கே ரூல் பார்த்துக்குங்க, பீன் ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஹேஸ் பீன் ஈட்டன், அங்கே நம்ம எதுவுமே சொல்லலை, ஏற்கனவே பார்த்த ரூல் தான். சம் ஒன், பை சம் ஒன், we can write it. பட் அந்த சம் ஒன் யாருன்னே நமக்கு தெரியாது. மை ஆப்பிள் ஹேஸ் பீன் ஈட்டன் அதோட நிப்பாட்டிக்கிடலாம். ஆனால் வேணும்னா பை சம் ஒன்னும் அங்கே சேர்த்துக்கிடலாம். இது அந்த கேள்வியில் எப்படி ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து அங்கே மாறும். ஓகே, அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ் வித் வில். ஃபியூச்சர் டென்ஸ்னாலே வில் ப்ளஸ் V1 அப்படிங்கிறது தான் நம்முடைய ஸ்ட்ரக்சர். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் V1. தென் பாசிவில் வில் பி ஆர் ஷால் பி. இப்போது மை பேரண்ட்ஸ் வில் டேக் மீ டு த பார்ட்டி. மை பேரண்ட்ஸ் சப்ஜெக்ட், வில் டேக் verb, மீ இதில் எது ஆப்ஜெக்ட். ஸோ மை பேரண்ட்ஸ் வில் டேக் மீ டு த பார்ட்டி. இதில் டு த பார்ட்டிங்கிறத ஆப்ஜெக்டாக எடுக்கிறதா இல்லை மீ ஆப்ஜெக்டாக எடுக்கிறதா? மீ தான் இங்கே ஆப்ஜெக்ட். அப்போது இந்த மை பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய அம்மா அப்பா என்னையை தான் பார்ட்டி கூப்பிட்டு போனாங்க. அப்போ என்னை அப்படிங்கிறத என்னை தானே குறிக்கிறது. அப்போ ஐ ஆட்டோமேட்டிக்கலாக இது வந்து மீ என்ன ஆகிடுது, ஐயா மாறிடுது. இந்த ப்ரொனவுன் சேஞ்ச் நமக்கு மைண்டில் இருக்கணும். ஐ மீயா மாறுறதும் மீ ஐயா மாறுறதும் இப்படி நம்ம அந்த சென்டென்ஸுக்கு ஏற்றாப்புல பார்த்து கரெக்டாக எடுத்து போட்டணும். அப்போ சென்டென்ஸை உருப்படியாக வாசிக்கணும். யாரை கூட்டிகிட்டு போனாங்க, என்ன கூட்டிகிட்டு போனாங்க, அப்போது அங்கே ஐ வரணும். ஐ வில் பி டேக்கன் டு த பார்ட்டி பை மை பேரண்ட்ஸ். ஸோ ஐ வில் பி அப்படிங்கிறது அங்கே ரூல். ஸோ வில் பி சேர்த்துடணும். தென் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இங்கே வேர்ப் என்ன, டேக். டேக்கோட தேர்ட் ஃபார்ம் டேக்கன். ஐ வில் பி டேக்கன் to the party by whom? By my parents. So taken to the party அப்படியே எடுத்துடுறோம், by my parents. இப்படி தான் இதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் V3 வந்துடுது. அதுக்கப்புறம் எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, பார்ட்டி கூப்பிட்டு போகிறாங்க. யார் கூட்டிகிட்டு போகிறா, பை மை பேரண்ட்ஸ். இதுதான் இப்படி தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஃபியூச்சர் வித் கோயிங் டு ஃபார்ம். ஆக்டிவில் சப்ஜெக்ட், ஆம் இஸ் ஆர், இது நமக்கு தெரியும். இந்த கோயிங் டு ஃபார்ம் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் டெனடேஷன். இது வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வராது. கோயிங் டுன்னு வந்துருச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் கோயிங் டு ப்ளஸ் V3 அப்படிங்கிற V1 அப்படிங்கிறது இங்கே உள்ள ஸ்ட்ரக்சர். இப்போ அது எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எம்மா த சப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு மேக். கோயிங் டு இருக்குது, மேக் அப்படிங்கிறது தான் இங்கே V1 ஃபார்ம் ஆஃப் த verb. a dinner tonight. எம்மா என்ன பண்ண போகிறாங்க, டின்னர் செய்ய போகிறாங்க. இப்போது டின்னர் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டை எடுத்துடுறோம். ஏன்னா டுநைட் அப்படிங்கிறது டைம் ரெஃபரன்ஸ், அதை கடைசியிலேயே வச்சுக்கலாம். டின்னர் இஸ் ஸோ சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் த பி verb. இப்போது டின்னர் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ அங்கே வந்துட்டு சிங்குலருக்கு சிங்குலர் verb தான் பயன்படுத்தணும். இதுவே வேறு ஏதாவது இருந்தால் ப்ளூரலில் இருந்தால் ஆர் பயன்படுத்த போகிறோம். சரிங்களா, ஐ வந்தால் மட்டும்தான் அங்கே ஆம் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ டின்னர் இஸ் கோயிங் டு பி மேட். இந்த கோயிங் டு பி அப்படிங்கிறது இங்கே உள்ள ரூல் அப்படியே இங்கே எடுத்துடுறோம். டின்னர் இஸ் கோயிங் டு பி மேக், அப்படியே அதோட தேர்ட் ஃபார்ம் மேட் ஆயிருச்சு, பை எம்மா டுநைட். இதுதான் இதோடைய கன்வர்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த கோயிங் டு ஃபார்ம் வந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கோயிங் டு பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து இங்கே எழுதிடணும். நீங்கள் இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் நம்ம பீன் சேர்ப்போம். அதாவது இங்கே பார்த்துருப்பீங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம என்ன பயன்படுத்தியிருப்போம், பீயிங் சேர்த்துருப்போம். அதுவே இந்த கோயிங் டு ஃபார்ம் வந்துருச்சுன்னா கோயிங் டு பி அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்கு இது மாறுது. இதை நம்ம கரெக்டாக மனசில் வச்சுக்கிறணும். ஃபியூச்சர்
பர்ஃபெக்ட் வித் வில். சரி, ஃபியூச்சர் டென்ஸ் வித் வில். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு வந்துருச்சுனாலே வில் ஹேவ் ப்ளஸ் V3 அப்படிங்கிறது தான் அது ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ஸ்ட்ரக்சர். நல்லா கவனிச்சுக்கிறணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கிடையாது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் மட்டும்தான். தே will have completed the project before the deadline. So they subject will have completed and the verb the project before the deadline. Before the deadline ஒரு time reference. So அது கரெக்ட் கடைசியாகவே இருக்கட்டும். அப்போ இந்த ப்ராஜெக்ட் தான் நமக்கு ஆப்ஜெக்ட். The project will have been completed by them before the deadline. ஸோ இந்த they அப்படிங்கிறது இங்கே தெம்மா மாறி இருக்குது, இதையும் கவனிச்சுக்கிறணும். will have been completed usual rule அப்படியே எடுத்துட்டோம். have beenக்கு அப்புறம் completed அப்படிங்கிறது ஏற்கனவே அங்கே தேர்ட் ஃபார்மில் தான் இருக்குது, ஏன்னா இது பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ்னு வந்துட்டாலே அங்கே தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் பயன்படுத்துகிறோம், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வித் பி கோயிங் டு. சரி, ஃபியூச்சரில் பி கோயிங் டு ஃபார்ம் பார்த்தோம். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லேயே பி கோயிங் டு, இந்த பி ஒன்றுங்கள அந்த பி வேர்ப் தான் பி. ஸோ இது எப்படி இப்படி வந்தால் இதை எப்படி மாற்றுறது? தே ஆர் கோயிங் டு ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் பிஃபோர் த டெட்லைன். ஸோ தே சப்ஜெக்ட் ஆர் அந்த பி வேர்ப், இந்த பி ஃபார்ம் பி, அதுதான் அந்த பி கோயிங் டு, தென் கோயிங் டு வந்துருச்சு. ஹாவ் கம்ப்ளீட்டட் யூஷுவல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஃபார்ம். கோயிங் டுக்கு அடுத்து வில்லுக்கு பதிலாக நம்ம கோயிங் டு பயன்படுத்துகிறோம். கோயிங் டு ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் பிஃபோர் த டெட்லைன். ஸோ இந்த கோயிங் டு அப்படிங்கிறது நடக்க போகிற ஒன்றை வில் போடாமல் கோயிங் டு பயன்படுத்துகிறாங்க. அப்போ கோயிங் டுன்னு வர்றப்ப அங்கே ஒரு சூட்டபிள் பீவோ பயன்படுத்தணும், அதான் பி கோயிங் டு ஃபார்ம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் த ப்ராஜெக்ட் பிஃபோர் த டெட்லைன். இப்போது த ப்ராஜெக்ட் அகெயின் ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட்டு கொண்டு வந்துடுறோம். இஸ், இப்போ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் ஆகிடுது. அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் ஆகிறப்ப ப்ராஜெக்ட்ஸ்னு வந்துச்சுன்னா அது ஓகே, ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்துடுது. இப்போ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சிங்குலர் வேர்ப் தான் இங்கே பயன்படுத்துகிறோம். இஸ் கோயிங் டு, அதை அப்படியே இறக்குறோம். ஹாவ் பீன், கோயிங் டு ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் த டெட்லைன். ஸோ இங்கே ஹாவ் பீன் எடுத்து அதோட தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட், இதை தான் நம்ம நோட் பண்ணணும். பிஃபோர் த டெட்லைன், இதுதான் அந்த கோயிங் டு ஹாவ் கம்ப்ளீட்டட் ஃபார்ம். ஸோ இதுதான் ப்ரெசண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சர் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாஸ்ட் ஃபார்ம்ஸ் பார்த்துடலாம். பாஸ்ட் சிம்பிள், நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளே வந்துட்டு ஷி ரோட் அ லெட்டர், சமீர் ரோட் அ லெட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதை அப்படியே திரும்பி பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 இருக்கும், V2 ப்ளஸ் த ஆப்ஜெக்ட், அதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். தென் பாசிவ் ஃபார்மில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வர் ப்ளஸ் V3 ஃபார்ம், அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்துடும். ஸோ தே ரெஸ்டோர்ட் த பில்டிங். அப்போ இங்கே தே சப்ஜெக்ட், வேர்பு, தென் ஆப்ஜெக்ட், இது ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது. அப்போ அதை ஆப்ஜெக்ட் அப்படியே கொண்டு வரணும். இந்த பில்டிங் ரீஸ்டோர்ட் அப்படிங்கிறது, அந்த ரீஸ்டோர்டுங்கிற வார்த்தை வந்து இட் இஸ் இன் பாஸ்ட் ஃபார்ம். அப்போ பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிறப்ப அதோடைய பி வேர்ப் என்னவா எடுக்கணும், அதுலேருந்து நம்ம பாஸ்டோட பி வேர்ப் தான் எடுத்துக்கிறணும். அண்ட் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாப்பில் பி வேர்பை போடணும். சிங்குலர்னா வாஸ், ப்ளூரல்னா வர், இந்த மாதிரியான மாற்றங்கள். த பில்டிங் வாஸ் ரெஸ்டோர்ட் பை தெம், தே தெம்மா மாறிடுது. ஸோ அந்த யூஷுவல் சேஞ்ச். தென் பாஸ்ட் கண்டினியூஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வர் ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள், எம்மா வாஸ் ரைட்டிங் அ லெட்டர். இந்த வாஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபார்முடைய ஸ்ட்ரக்சர், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அ லெட்டர் வாஸ் பீயிங், இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, பீயிங். ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்துருச்சுன்னா நம்ம அங்கே பீயிங் போடணும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸுக்கும் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனில் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரே ஒரு விஷயந்தான் சேஞ்ச் ஆகுது. இந்த பி வேர்ப் அங்கே இஸ் ஆம் ஆர் போடுவோம், இங்கே வாஸ் ஆர் வேர் போடுறோம், அவ்வளோதான். தென் ரிட்டன் அஸ் யூஷுவல் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அது பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டாலே தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நமக்கு மைண்டில் வந்துடணும். தென் பை எம்மா, அவ்வளோதான். பை ப்ளஸ் த ஆப்ஜெக்ட், இவ்வளோதான். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருந்தால் எப்படி மாறுதுன்னு பார்த்துடலாம். ஸோ யூஷுவல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3 இப்படி ஞாபகம் வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வந்துடும். தென் he had delivered the pizzas. So now he subject
had delivered verb the pizza's object. அப்போ ஆப்ஜெக்ட் அப்படியே தூக்கி இங்கே போடுறப்ப he had அப்படின்னு போட்டோம். இங்கே ஏதாவது be verb சேஞ்ச் இருக்குமா அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் had மட்டும்தான் எல்லாத்துக்குமான be verb, எல்லா ப்ரொனவுனுக்குமான be verb had தான். ஸோ the pizzas had been, அதை அப்படியே அந்த ஃபார்மெட் அப்படியே உள்ளே எடுத்துடணும். had been delivered by him. இது V3 form. He had delivered the pizzas. The pizzas had been delivered by him. இந்த பர்ஃபெக்ட் ஃபார்மை பொறுத்தளவில் ஏற்கனவே இங்கே V3 ஃபார்ம் தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடலாம். நம்ம உட்காந்து அதில் இதுக்கு V3 ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தென் ஃபியூச்சர் இன் த பாஸ்ட். அது என்ன ஃபியூச்சர் இன் த பாஸ்ட்? ஒன்றும் இல்லை, would பயன்படுத்துறது, அதுதான் இந்த ஃபியூச்சர் இன் த பாஸ்ட். வில்லுக்கு would பயன்படுத்துவோம் இல்லையா, பாஸ்ட் ஃபார்ம், வில் பாஸ்ட் would, அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் would. இந்த would-ஐ நீங்கள் மாடல் வேர்பாக கன்சிடர் பண்ணிக்கிட்டா போதும். மாடல் வேர்ப்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், அதோடைய பேட்டர்ன் மாறாது. ஸோ என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே தான் வரும். சப்ஜெக்ட் ப்ளஸ் would ப்ளஸ் V1, இங்கே சப்ஜெக்ட் ப்ளஸ் would ப்ளஸ் B ப்ளஸ் the V3 ஃபார்ம். V3 ஃபார்ம் passive construction. Now examples, she would type the letters. இது she would வந்துருச்சு, type the letters. இங்கே type அப்படிங்கிறது தான் verb. இந்த ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். she subject, would அந்த மாடல் verb, then type verb. So the letters would be typed, third form of the verb, by her. இந்த சேஞ்சை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். இதுதான் இந்த ஃபியூச்சர் இன் த பாஸ்ட். இது வரைக்கும் நம்ம வந்து டென்ஸ் பேஸ்டு சேஞ்சஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போது இந்த ஒரு எக்ஸப்ஷனல் சேஞ்ச் ஒன்று இருக்குது, இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதற்கப்புறம் வந்துட்டு மாடல்ஸ் அண்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அண்ட் எக்ஸப்ஷனல் ரூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாட் இஸ் அ causative form? The causative form is used when someone causes another person to do something instead of doing it themselves. It shows that the subject is not performing the action directly but is making or having someone else do it. யாரோ ஒருத்தரை வைத்து அந்த ஆக்ஷன் செய்கிறாங்க, சப்ஜெக்ட் டைரெக்டாக அந்த ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகாமல் இன்னொருத்தரை வச்சு அந்த ஆக்ஷன் செய்யப்படுது. நான் ஒருத்தரை வைத்து எனக்கு தேவையான ஒரு செயலை நான் செய்து கொள்கிறேன். இப்படி எப்படி சொல்கிறது, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதோடைய பாசிவ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதுதான் இந்த காசட்டிவ் ஃபார்ம். இதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் காசட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், இது ஒரே ஒரு டைப் தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ், அங்கே வந்து பி வேர்பை பொறுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் சம்படி ப்ளஸ் verb 1 ப்ளஸ் சம்திங். ஸோ ஹியர் மை ஃபாதர் ஹேட், இன்ஸ்டெட் ஆஃப் ஹேஸ் ஆர் ஹேவ் நம்ம ஹேட் பயன்படுத்தியிருக்கிறோம். My father had Ramu wash his car. இங்கே Ramu wash his car. ஞாபகம் வச்சுக்கோங்க, my father had ராமுவை வைத்து காரை வாஷ் பண்ணிக்கிட்டாரு. my father made Ramu wash the car. ராமுவை வாஷ் பண்ண வச்சுட்டார். இதுதான் அந்த ஆக்சுவல் மீனிங். அதை இந்த மாதிரி சென்டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். she got her assistant to book the tickets. she gets அப்படிங்கிறதும் பயன்படுத்தலாம். இங்கே வந்து got அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் ஃபார்ம் படுத்திருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு வேலை இங்கே நிறைவடைந்த வேலையை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. she got her assistant to book the tickets. she asked or made her assistant to book the tickets. அது இதோடைய மீனிங். ஸோ இவங்க அந்த she அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய பெயரை கூட நம்ம வச்சுக்கிடலாம். ஒரு சங்கீதா got her assistant to book her tickets. அப்போது அவங்களுடைய அசிஸ்டண்ட்டை வச்சு டிக்கெட்டை புக் பண்ண வச்சுக்கிட்டாங்க. இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். இதோடைய பாசிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் கெட்ஸ், அதாவது அங்கே நம்ம ஹேடு பயன்படுத்தியிருந்தோம் இல்லையா, ஸோ ஹேடு தான் இங்கேயும் நம்ம பயன்படுத்துவோம். தென் சம்திங் ப்ளஸ் V3 ப்ளை someone, இதுதான் அதோடைய பாசிவ் ஸ்ட்ரக்சர். இங்கே எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மை ஃபாதர் had his car washed by Ramu. My father had his car washed by Ramu. ஸோ இந்த சென்டென்ஸ் அகெயின் மை ஃபாதர் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் இங்கே மாறாமல் அப்படியே தான் இருக்குது. இதுதான் இந்த சென்டென்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டிய அந்த எக்ஸப்ஷன். ஸோ மை ஃபாதர் அப்படியே தான் இருக்குது. இந்த ஹேஸ் ஆர் ஹேவ் அதுக்கு பதிலாக அந்த ஹேட் போட்டோம். ஹிஸ் கார், ஸோ வாஷ்ட் ஹிஸ் கார், அந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே வந்துடுது. கார் தான் அந்த ஆப்ஜெக்ட். ஹிஸ் கார் வாஷ்ட் பை ராமு. இப்போ ராமுங்கிறவர் இங்கே முக்கியமான ஒருத்தர் அவர் வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய அவசிய நிலையில் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக பை ராமுங்கிறத சொல்லலாம்.
இல்லைன்னா மை ஃபாதர் ஹேட் இஸ் கார் வாஷ்ட், கழுவிட்டாங்க, யாரோ ஒருத்தரை வச்சு அவர் வந்து கழுவிட்டார். அது யாரோ ஒருத்தர், அந்த ராமு அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கிறதுனால நம்ம ராமு பயன்படுத்துகிறோம். பை சம்மொன் அப்படின்னுச்சுன்னா அந்த சம்மொனை நம்ம அங்கே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ஷி காட் த டிக்கெட்ஸ் புக்ட் பை ஹர் அசிஸ்டன்ட். செகண்ட் எக்ஸாம்பிள், ஷீ அப்படியே தான் இருக்குது, காட் அப்படியே தான் இருக்குது, த டிக்கெட்ஸ் புக்டு பை ஹர் அசிஸ்டன்ட். பை யாரால் அது வந்து அந்த செயல் செய்யப்பட்டது? பை ஹர் அசிஸ்டன்ட். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இன் பாசிவ் காசட்டிவ் த டூவர் பை சம் ஒன், பை ராமு, பை ஹர் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம அதை மென்ஷன் பண்ணுறோம். வேறஸ் பட் டூவர் வந்து யாரோ ஒருத்தர் அப்படின்னா இஸ் ஆஃபன் omitted if it is not important. If it is important, we mention the doer of the action. She got her assistant to book the ticketsல இந்த she அப்படியே தான் இருக்க போகுது, got அப்படியே தான் இருக்க போகுது. யாரை வைத்து அந்த வேலையை செய்ய சொன்னாங்களோ அவங்க தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் இடத்துக்கு போகிறாங்க. சப்ஜெக்டில் இந்த சப்ஜெக்ட் ரிமைன்ஸ் த சேம். யாரால், இந்த காசட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். யாரால் அந்த வேலை செய்யப்பட்டது? சப்ஜெக்ட்டு இன்னொருத்தரை வச்சு அந்த வேலை வாங்குறாங்க. ஸோ அந்த இன்னொருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அந்த ஆப்ஜெக்ட் இடத்துக்கு போகிறாங்க. அதை நம்ம கவனிச்சுக்கிறணும். ஷி காட் த டிக்கெட்ஸ் புக்ட், நோ நீட் டு மென்ஷன் பை ஹர் அசிஸ்டன்ட் அன்லெஸ் நெசசரி. அவங்க அசிஸ்டண்ட்டை வச்சு தான் எல்லா நேரமும் வேலை வாங்குறாங்க. ஸோ அதை அந்த இடத்துல நம்ம அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த காசட்டிவ் ஃபார்மை பொறுத்தளவில் யாரை வைத்து அந்த வேலை நடக்குதோ, அந்த பை சம்படி அப்படின்றாங்களோ அவங்கள அங்கே வந்து சப்ஜெக்டாக எடுத்துக்கிறணும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில். அதை பின்ன பாசிவ் ஃபார்மில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ ஆப்ஜெக்ட் பிளேஸுக்கு தள்ளிடணும். தென் அந்த செய்த செயல் என்ன செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அதோடைய சென்டென்ஸ் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி வருங்கிறத நம்ம கணிக்க முடியும். ரொம்ப கஷ்டமாக கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகளையும் வந்துட்டு எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸை எடுத்து, இல்லை நீங்களே சில சென்டென்சஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதோடைய பாசிவ் ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிறணும். காமன் காசட்டிவ் ஃபார்ம்ஸ் என்னென்ன? பொதுவாக சில வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க, இவரை வைத்து இந்த வேலையை வாங்குறது அப்படிங்கிறது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதை இந்த வார்த்தைகள் மெயினாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 3 வேர்ப்ஸ் என்னென்ன? have, get, make. used when someone arranges for something to be done. have, அந்த have or has நம்ம பார்த்தது தான், அந்த have or has. Then get, used when someone persuades or arranges for something to be done. Persuades, convincing somebody. So he gets this done, he gets the work done by him. So அது அந்த மாதிரி he gets the work done by him. ஸோ அந்த he gets அந்த இடத்துல நம்ம வந்து get பயன்படுத்துவோம். ஹீன்னு இல்லை, எது வேணாலும், சப்ஜெக்ட் மாறலாம். make, used when someone forces or insists someone doing something. இப்போது இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணி செய்ய சொல்கிறது, have யாரையோ வைத்து அதை செய்ய சொல்கிறது. பட் மேக் அப்படிங்கிறது இன்னார கம்பல்சரியாக இவங்க தான் பண்ண வைக்கிறாங்க. நான் அந்த டீச்சர் மேக்ஸ் த ஸ்டூடெண்ட் ரைட் த ஹோம் ஒர்க். ஸோ அந்த மாதிரி உள்ள எக்ஸாம்பிள்ஸ். மேக், யூஸ்டு வென் சம்ஒன் ஃபோர்ஸஸ் ஆர் இன்சிஸ்ட்ஸ். டீச்சர் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, என்ன ஸ்டூடெண்ட்ஸை ஹோம் ஒர்க் ரைட் எழுத சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. தென் இன் ஆக்டிவ் ஃபார்ம் மேக் இஸ் ஃபாலோடு பை verb 1 வித்தவுட் டு. இங்கே வந்துட்டு மற்ற இடத்துலலாம் வந்துட்டு கெட் இதுக்கெலாம் வந்து 2 + V1 பயன்படுத்துவாங்க. இந்த மேக் வர்றப்ப அந்த இடத்துல 2 பயன்படுத்தாமல் மேக்கோட அடுத்து டைரெக்டாக அந்த V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பயன்படுத்துவாங்க. எப்படிங்கிறத இங்கே பார்த்துருக்குறாங்க. த டீச்சர் மேட் த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் அன் எஸ்ஸே. ஸோ த டீச்சர் மேட், ஏற்கனவே மேக்கை வந்து மேட் ஆக்கிட்டாங்க, பாஸ்ட் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் அன் எஸ்ஸே, இது ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது. த ஸ்டூடெண்ட்ஸ் வர் மேட் டு ரைட் அன் எஸ்ஸே பை த டீச்சர். அப்போது இங்கே ஏற்கனவே மேட் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்துருச்சு. the teacher made the students, subject verb கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மேடு தான் இங்கே மெயின் verb. அப்போ ரைட்டை வந்து என்ன பண்ணிடுவாங்க நம்ம ஆட்கள் எடுத்து the teacher made an essay written இப்படின்ட்டு தப்பான ஃபார்மேஷன் கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வரக்கூடாது. instead the students were made to write an essay by the teacher. இப்படி தான் மாற்றணும். அப்போ இந்த மேக், மேட் இந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். இந்த மேக் அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் verb 1 ஃபார்ம் வரும் வித்தவுட்டு டு, அதையும் நம்ம அங்கே தெரிஞ்சுக்கிறணும். தென் ஆக்டிவ் காசட்டிவ், ஆக்டிவில் என்ன வரும் அப்படின்னா someone causes or makes another person to do something. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான் ஒரு ரீகேப்பு. தென் பாசிவில் வர்றப்போ ஃபோக்கஸஸ் ஆன் த ஆக்ஷன் பீயிங் டன் ராதர் தேன் த பர்சன் டூயிங் இட். இங்கே என்ன ஆக்ஷன் பீயிங் டன், என்ன அதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம்.
யார் அதை செஞ்சா அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ மை ஃபாதர் ஹேட் லைம் வாஷ்ட் ஹிஸ் கார் அப்படின்னு சொல்கிறது ஆக்டிவில் உள்ளதை மை ஃபாதர் ஹேட் ஹிஸ் கார் வாஷ்ட், அந்த ஆக்ஷனுக்கு தான் இங்கே இம்பார்ட்டன்ஸ். யார் ராமுவா, யார் வாஷ் பண்ணது அப்படிங்கிறது நமக்கு மேட்ரு இல்லை. என்ன பண்ணாங்க, ஆக்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த காசட்டிவ் ஃபார்மில் முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். இதுதான் இந்த ஆக்டிவ் பாசிவில் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இந்த ஆக்டிவ் பாசிவில் நம்ம வந்து ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் மட்டும்தான் பார்த்தோம், இந்த காசட்டிவ் ஃபார்ம் விச் இஸ் த லாஸ்ட் ஒன். அதற்கப்புறம் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன ஏது, அதாவது மாடல் வேர்ப்ஸ் வந்து வச்சு சில சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, இல்லை WH கொஷின்ஸ் வச்சு சில சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறப்போ அதை எப்படி பாசிவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம பார்த்த இந்த டென்ஸ் சேஞ்சஸ் எப்படி வந்து இந்த டென்ஸில் இருந்தால் அதுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ், பீயிங் போடணுமா, பீன் போடணுமா, ஸோ பீயிங் எதுக்கு போடுவோம், பீன் எதுக்கு போடுவோம், எதை எங்கே பயன்படுத்தணும், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வருது, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வருது, அதற்கப்புறம் என்ன வார்த்தை பயன்படுத்தணும், பைக்கு அப்புறம் என்ன பயன்படுத்தணும், அண்ட் பை சம்ஒன் அப்படிங்கிற வார்த்தை வருமா வரக்கூடாதா, எங்கே பயன்படுத்தலாம் எங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். இது எல்லாத்தையும் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து ரீகேப் பண்ணி ஒவ்வொன்றா எழுதி திரும்பி அதுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து மாற்றி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் ஷீட்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் சந்தேகம் இருப்பின் அதை பின்னாடி நம்ம பார்த்துக்கிடலாம். லைவ் கிளாஸஸில் அதை நம்ம நோட் பண்ணி சந்தேகத்தை கேளுங்க. இந்த வேர்பல் எபிலிட்டி செஷனுக்காக இளமாறன். நன்றி, வணக்கம்.